ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோமோஸுங்க. மோமோஸ் எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறாங்கிறது சொல்கிறேன். இப்போது நான் ஒரு 250 கிராம் இருக்குங்க மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறனால செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்குவோம். இந்த உப்பு எண்ணெயும் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரே டைமில் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்ருக்குறோம். இப்போ லைட்டாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக பிசைஞ்சிட்டு இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை போட்டுக்கலாங்க. பெப்பர் போட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி. இப்போ இது போட்டுட்டு இப்போ நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது அப்படி கிண்டிட்டுருக்கோம். இது கூடவே நம்ம திருகி வச்சுருக்கிற இது கேரட்டை போட்டுக்கலாங்க. கேரட்டை பொடி பொடியாக நம்ம சீவி வச்சுருக்கோம்ல, அது சீவனை கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை. இப்போ இது ஒரு கிளறினதுக்கப்புறம் சாஸ் ஊற்றிக்கலாங்க. சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இது ஒரு நல்லா பரட்டிட்டதுக்கப்புறம் இது நல்லா எல்லா பக்கம் பரட்டி விட்டுக்குங்க. நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க லைட்டாக. அவ்வளோதான், இது டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளறினதுக்கப்புறம் இப்போ இந்த மோமோஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி பண்ணக்கு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 7 மிளகாய் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதை நல்லா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. வேகட்டும். இப்போது நம்ம மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம இதை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. மூடி வச்சுருவோம். இது நல்லா வேகட்டும். இப்போது நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாவை தேய்ச்சிக்கலாங்க. நல்லா பூரி கட்டையில சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க.
ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தேய்ச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டஃபிங் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியும் இதில் போட்டு ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தை எடுத்துக்குவோம். இப்படி மடக்கி மடக்கி வச்சுக்குவோம். இப்படி மடக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதை ஸ்டார்ட் பண்ணதை அப்படி வச்சுட்டு நம்ம ஓரதான் இப்படி மடக்கி விட்டுக்குவோம். இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஃபுல்லாக இந்த அளவுக்கு மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்திக்குவோம். அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எதுவுமே வெளியே வராதுங்க. அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா மோமோஸையும் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து நல்லா தோலெல்லாம் தனியாக வர்ற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை அரைச்சி வச்சிட்டேங்க தக்காளி சட்னிக்கு. இப்போ அதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பூண்டு இஞ்சியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேணான்னா விட்டுருங்க. நம்ம அப்படியே தாளித்தாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியும் மிளகாய் இது இருக்குல்ல அதை வந்து ஊற்றிடலாங்க. நல்லா கரண்டியால் கலக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ இது கூட வந்து இது ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரண்டிகளாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக சோயா சாஸ் கலக்கி விட்டதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம உலை காய வச்சுக்கணும். இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா திக்காக ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போது நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தண்ணி அந்த சாஸ் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் அந்த இது வந்திருக்குங்க. இப்போ இது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மோமோஸை நம்ம இட்லி பாத்திரத்தில் தட்டில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சுங்க. இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது மோமோஸ் வந்து சட்னியோட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.